Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றோம் ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக்அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 9:45 வரைக்கும் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோல் இங்கே ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் செக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். சரி, ட்ரேடிங் செட் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா August 8 அந்த ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 50,340. நம்ம 50,300 கால் ஆப்ஷன், தென் 50,300 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். அடுத்த மணியில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். 50,300 வீக்லி கால் ஆப்ஷன், தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சிபிஎல் பி மாற்றிக்கணும். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ, தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் இந்த என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ராடக்ட் வந்து MIS கால் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 200, லாட் சைஸ் 15, ட்ரை மெத்தட் பை ஒன்லி, மோட் நார்மல், ஆக்டிவ், ஆட்டோ மோடாலிஸ் ப்ளூ, சிக்னல் லிமிட் 100 தரோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 7,500 rupees தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு 250 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 2,500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து நம்ம 200 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 50,000 தர போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஓவரால் நமக்கு வேரியஸ் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு 6,300 rupees ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இப்போ 9,000 இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 16 பாயிண்ட்ஸ் தான். அண்ட் ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் 32 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ 2:1 ரேஷியோ நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ இப்போ 43,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. டார்கெட் ரீச் ஆயிருக்கு இப்போ. ஓகே, ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 57,900 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் இந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 427.3, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 446.6. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 57,900 rupees பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் பேசுவோம். தேங்க்யூ.